வணக்கம், இது கிரைம் டைம். நான் பாலவேல் சக்கரவர்த்தி. போதைப்பொருள் வழக்கில் நடிகர் கிருஷ்ணா கைது செய்யப்பட்ட நிலையில் அவரது வீடு மற்றும் அலுவலகங்களில் போலீசார் சோதனை நடத்தியுள்ளனர். கிருஷ்ணாவிடம் 17 மணி நேரம் நடத்தப்பட்ட விசாரணையில் தெரிய வந்தது என்ன? நடிகர்கள் ஸ்ரீகாந்த், கிருஷ்ணா வரிசையில் அடுத்து சிக்கப்போகும் நடிகர் யார்? போதைப்பொருள் புழக்கம் தொடர்பாக போலீசார் அதிரடி நடவடிக்கையில் இறங்கியுள்ள நிலையில் இது தொடர்பாக அறிக்கை ஒன்றும் வெளியிடப்பட்டுள்ளது. அதில் கேளிக்கை விடுதி ஒன்றில் நடந்த தகராறுக்காக அதிமுக நிர்வாகியாக இருந்த பிரசாத் கைது செய்யப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அவர் ஏற்கனவே அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி ஏமாற்றி பலரிடம் பணம் பெற்றதும் தெரிய வந்துள்ளது. இந்த குற்றத்திற்கு உடந்தையாக இருந்த மதுரை மாநகர ஆயுதப்படை தலைமை காவலர் செந்தில் என்பவரும் கைது செய்யப்பட்டுள்ளார். பிரசாத் பெங்களூருவைச் சேர்ந்த பிரதீப் மற்றும் அவரது வெளிநாட்டு நண்பரான கானாவைச் சேர்ந்த ஜான் ஆகியோருடன் சேர்ந்து போதைப்பொருள் பிசினஸிலும் ஈடுபட்டதும் அம்பலமாகி உள்ளது. கடந்த 3 ஆண்டுகளாக கொக்கைன் வாங்கி தனது நண்பர்கள் உட்பட பலருக்கு விற்பனை செய்து வந்ததும் போதை விருந்துகளை நடத்தியும் உள்ளார். இதில் பிரசாத் உடன் தொடர்பில் இருந்த நடிகர் ஸ்ரீகாந்தை உரிய ஆதாரத்துடன் கடந்த திங்கட்கிழமையன்று நுங்கம்பாக்கம் போலீசார் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட ஸ்ரீகாந்த் தற்போது புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். பிரசாந்த் மூலம் தமிழ் சினிமாவில் மேலும் பலருக்கு கொக்கைன் போதைப் பொருள் சப்ளை செய்யப்பட்டதையும் போலீசார் கண்டுபிடித்துள்ளனர். இதில் ஸ்ரீகாந்துக்கு அடுத்தபடியாக நடிகர் கிருஷ்ணா சிக்கினார். நடிகர் கிருஷ்ணா கழுகு, அலிபாபா, பண்டிகை உள்ளிட்ட படங்களில் நடித்து பிரபலமானவர். இவர் பிரபல இயக்குனர் விஷ்ணுவர்தனின் தம்பி என்பதும் குறிப்பிடத்தக்கது. போதைப்பொருள் வழக்கு தொடர்பாக சம்மன் அனுப்பப்பட்ட நிலையில் சென்னை நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்தில் நடிகர் கிருஷ்ணா ஆஜரானார். அவரிடம் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் சுமார் 17 மணி நேரம் விசாரணை நடத்தினர். விசாரணையின் முடிவில் நடிகர் கிருஷ்ணாவை போலீசார் அதிரடியாக கைது செய்தனர். மேலும் சென்னை பெசன்ட் நகரில் அமைந்துள்ள நடிகர் கிருஷ்ணாவின் வீட்டில் சுமார் 2 மணி நேரம் சோதனையும் நடத்தினர். பெசன்ட் நகரில் கலாக்ஷேத்ரா காலனியில் ராமச்சந்திரா சாலையில் உள்ள நடிகர் கிருஷ்ணாவின் வீட்டில்தான் இந்த சோதனை நடைபெற்றது. அவரது வீடு, கார் உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் வாகனங்களிலும் தீவிர சோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அவர் பயன்படுத்தும் மருந்துகள் உள்ளிட்டவற்றையும் ஆய்வுக்காக போலீசார் எடுத்துச் சென்றனர். நேற்று காலையிலிருந்து இன்று வரை விடிய நடிகர் கிருஷ்ணாவிடம் பல்வேறு விதமாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. நடிகர் கிருஷ்ணாவின் சமூக வலைத்தள கணக்குகளை ஆய்வு செய்து போதைப் பொருள் தொடர்பான கருத்து பரிமாற்றங்கள் உள்ளதா எனவும் சைபர் கிரைம் போலீசார் உதவியுடன் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. நடிகர் கிருஷ்ணா காவல்துறையிடம் தனது மருத்துவ சான்றிதழ்களையும் ஒப்படைத்திருக்கிறார். மேலும் அவருக்கு இரைப்பை பிரச்சனை இருப்பதாகவும் அதிர்ச்சியான தகவல்களை கேட்டால் படபடப்பு ஏற்படும் எனவும் அதற்கான மருத்துவ சான்றிதழ்களை கொடுத்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. சிந்தட்டிக் ட்ரக்ஸ் எனப்படும் உயர் ரக போதைப் பொருட்களை உபயோகப்படுத்தும் அளவுக்கு தனது உடல்நிலை இல்லை எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இதைத் தொடர்ந்து கிருஷ்ணா பயன்படுத்தும் மருந்துகள் உள்ளிட்டவற்றையும் ஆய்வுக்காக போலீசார் எடுத்துச் சென்றுள்ளனர். போதைப்பொருள் வழக்கில் நடிகர் ஸ்ரீகாந்த், கிருஷ்ணா ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அடுத்து சிக்கப்போகும் நடிகர் யார் என்கிற பரபரப்பு தமிழ் சினிமாவில் ஏற்பட்டுள்ளது.